வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி கேட்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துக்கிட்டது எங்களோட எஸ்பி கேட்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரசாந்த். இன்னைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை, அது முக்கியமான டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தான் இந்த வீடியோ நடக்கிறது முதல் காரணம். இப்போ ரீசெண்ட் டைமில் ஜனநாயகன் படத்தின் ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் பரவலாக பறந்துகிட்டு இருக்கு. இதன் பின்னணி என்ன நடந்தது, ஷூட்டிங்கே நிறுத்தப்பட்டது, இந்த படம் அது ஏன் இந்த காரணத்துக்காக நிறுத்தப்பட்டதை இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். விஜயண்ணாவுக்கு இது கடைசி படமாக இருக்குமா என்பது குறித்து ஒரு ஆழமான பகுப்பாய்வு செய்ய போகிறோம். முழுசாக வீடியோ பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கும் எதிர்பார்க்கிறேன். முதலில் ஜனநாயகன் படத்தின் பின்னணியை பற்றி பேசலாம். இந்த படத்தை இயக்குனர் H. வினோத் இயக்குறாரு. விஜய் அண்ணா இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரம் நடிக்கிறாரு. இது விஜய் அண்ணாவோட அடுத்த படம் என்பதால் கடைசி படம் கூட ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கு. இந்த படத்துல விஜய் அண்ணாவோட பூஜா ஆக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல் போன்ற பல நடிகர்கள் நடிக்கிறாங்க. இந்த படத்தை பெங்களூர் சேர்ந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் நிறுவனம் தயாரித்து வருது. இந்த நிறுவனம் முன்பு பல வெற்றி படங்களையும் கொடுத்திருக்கு. ஆனா சமீபத்தில் இந்த நிறுவனம் IT நடந்திருக்கு. இதன் காரணமா நிறுவனத்தின் கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கு. இதன் விளைவாக ஜனநாயகன் படத்தின் ஷூட்டிங் பணியாற்றும் பணியாளருக்கு சம்பளம் ஒழுங்கா கொடுக்கல என்றும் பேட்டா கொடுக்க முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு காரணமாக தான் ஷூட்டிங் நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. முக்கியமான காரணத்தை நாங்கள் ஆழமாக பார்க்கலாம். இது இன்னொரு தியரி. சமீபத்தில் ஜனநாயகன் படத்தின் ஷூட்டிங் திடீர்னு நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த பின்னணியில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். கடந்த 3 வாரங்களா பணியாளருக்கு சம்பளம் கொடுக்காமலும் ஷூட்டிங் நடைபெற்று வந்திருக்கு. ஆனா இப்போது ஷூட்டிங் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக படத்தின் வெளியீட்டு தேதியும் பாதிக்கப்படும் என சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து விஜய் அண்ணா ரசிகர்கள் மத்தியில் பெரிய கவலையும் ஏற்பட்டிருக்கு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் விஜய் அண்ணாவுக்கு கடைசி படமா இருக்கும் என்று பலர் நம்புறாங்க. இதன் காரணமா இந்த படம் குறித்து பல ரசிகர்கள் மத்தியிலும் பெரிய எதிர்பார்ப்பும் ஏற்பட்டு விஜய் அண்ணா இப்ப அரசியல தொடங்கி இருக்காரு. 2026ஆம் ஆண்டு CM பொசிஷனுக்கு கண்டிப்பா வருவார் என எதிர்பார்க்கப்படுது. விஜய் அண்ணா அரசியல் வாழ்க்கையை தொடங்கினாலும் அவர் திரைப்படங்களில் நடிப்பதை தொடர்பாரா என்று பல கேள்வியும் இருக்கு. இது குறித்து விஜய் அண்ணா இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடல. எனவே இந்த படம் விஜய் அண்ணா கடைசி படம் தான் என கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. விஜய் அண்ணா அரசியல் வாழ்க்கை தொடங்குவதற்கு முன் இந்த படம் வெளியாகும் எனவும் சொல்லப்படுது. ரசிகர்கள் என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்கன்னா, விஜய் அண்ணா ரசிகர்கள் இந்த படத்தை ஒரு பெரிய எதிர்பார்ப்பு செலிப்ரேட் பண்ண இருக்காங்க. இந்த படம் விஜய் அண்ணா கடைசி படம் இருப்பதால பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் பெரிய செலிப்ரேஷனும் கொண்டாடுறதுக்கு ரசிகர்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த படம் ஷூட்டிங் நிறுத்தப்பட்டதுனால ரசிகர்கள் மத்தியில் சின்ன ஒரு கவலை ஏற்பட்டிருக்கு. ஆனா இருந்தாலும் தாமதமா தொடங்கினாலும் படம் பெரிய ஹிட் ஆகும் என சொல்லப்படுது. ரசிகர்கள் கவலை என்னன்னு சொன்னா, இந்த தயாரிப்பாளர்கள் பிரச்சனையை தீர்த்து பட ஷூட்டிங் திடீர்னு தொடங்க வேண்டும் என ஆசைப்படுறாங்க. இந்த படம் குறித்து உங்க கருத்துக்கள் என்ன guys? இந்த படம் விஜய் அண்ணா கடைசி படமா இருக்குமா என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உங்க கமெண்ட் செக்ஷன் சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் எஸ்பி கேர்ள்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா சேரும். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். நன்றி, பாய்.